வணக்கம், என் பேர் டாக்டர் ஜெயந்த் லியோ. இங்கே ஜெம் ஹாஸ்பிட்டல் அம்ஜிக்கரையில் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி சர்ஜனாக இருக்கேன். இப்போ பிரியாணின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் கூட சொன்னாங்க, பிரியாணி இஸ் அன் எமோஷன். எஸ், இட் இஸ் த சேம். எனக்கும் அப்படி தான். பட் அதை நம்ம எதுவாக இருந்தாலும் அதை நம்ம அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா கனியும் நம்ம உடம்புக்கு விஷமாக மாறிடும். ஸோ இந்த தருணத்தில் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க வேண்டியது, மிட் நைட்டில் முழிச்சிட்டு இருக்க வேண்டியதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு சாப்பிட்றது மட்டும் போதாது. அகெயின் வி நீட் குட் ஸ்லீப். நல்லா தூக்கமும் வேணும். ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கோ 7 மணிக்கோ பொழுதோடு எந்திரிச்சு நம்ம வேலைகளை பார்க்கணும். இப்போ மிட் நைட் பிரியாணி ஓப்பனிங் டைமே 12 AM, அதாவது 12 AMனா மிட் நைட், ஆல் த வே அப் டு 3 AM, 3 மணிக்கெல்லாம் எல்லாரும் தூங்குற டைம். அந்த டைமில் பிரியாணி ஸ்டால்ஸ் போடுறாங்க, பிரபலமாக வித்துக்கிட்டு இருக்குங்க. அண்ட் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. பிரியாணி ஏதோ ஒரு சண்டே, ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள், தட் இஸ் ஓகே. பட் அதுதான் அவைலபிள், அதுதான் வெளியில் இருக்குது, அதை தான் போய் சாப்பிட்றோன்னா பிரியாணி இட் இஸ் வெரி வெரி ஹெவி ஆன் த நம்மளுடைய ஸ்டமக் இன்டெஸ்டைன்ஸ்க்கு. அது ஒரு வெரி ஹெவி ஃபுட் ஆகிடுது. ஸோ அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் தான் இந்த bloatingன்னு சொல்லுவோம். வயிறு உப்பசமாக இருக்குது டாக்டர், நெஞ்செரிச்சலாக இருக்குது, படுத்தா தூங்க முடியல, சரியாக முதுகு வலிக்குது, கேஸ் பிடிச்ச மாதிரி இருக்குது. அண்ட் அகெயின் மோஷன் சரியாக வரலை. மோஷன் சில டைம் லூஸ் மோஷன்ஸ் ஆகுது, சில டைம் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ஆகுது. இது எல்லாமே ரிலேட்டட் டு த டயட் வி ஈட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய லைஃப் சாய்ஸஸ் ஹேஸ் டு பி ஹெல்த்தி. அப்போ தான் நம்ம ஹெல்த்தி லைஃப்பை ப்ரொலாங் பண்ண முடியும், ஹெல்த்தியாக லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியும். ஐம் நாட் only talking about health as such, gut health, mental health, personal health, everything comes into the picture. ஸோ இதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் தான் ஜாஸ்தியே தவிர, அடிக்கடி இதை நம்ம அப்யூஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக இட் வில் காஸ் ஹெல்த் இஷ்யூஸ். பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸ்டே ஹெல்த்தி. வணக்கம்.